நீ இன்றி நான் இல்லை. எபிசோட் 7. வணக்கம் நண்பர்களே. விஜயின் போன் சத்தம் கேட்டவுடன் காவலாளிகள் அவன் இருக்கும் புதருக்குள் டார்ச் லைட் அடிக்கிறார்கள். விஜய் அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான். பங்களாவின் பின்புறச் சுவரை தாண்டி உள்ளே குதிக்கிறான். விஜய் தனக்குள் கூறுகிறான், இப்போ மாட்டிக்கிட்ட எல்லாம் முடிஞ்சிடும். மலரை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்று விஜய் மனதுக்குள் கூறுகிறான். விஜய் ஒரு வழியாக மலர் இருக்கும் அறையின் ஜன்னலை அடைகிறான். மலர் தன் கைகளில் இருந்த கயிறை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். விஜய் ஜன்னலை தட்டுகிறான். மலர் அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். மலர் அதிர்ச்சியில் கூறுகிறாள், விஜய் நீயா? நீங்க என்ன பண்ற? உடனே கிளம்பிடு, உன்னை கொன்னுடுவாங்க என்று அதிர்ச்சியில் மலர் கூறுகிறாள். விஜய், உன்னை விட்டுட்டு நான் எப்பயும் போக மாட்டேன் மலர், இதான் சமயம், வா என்று கூறுகிறான். இருவரும் ஜன்னல் வழியாக வெளியே வருகிறார்கள். ஆனால் திடீரென்று மலரின் அப்பா மற்றும் மணமகன் அந்த அறைக்கு வந்து விடுகிறார்கள். விஜய் அங்கே இருப்பதை பார்த்து அவர்கள் கோபமடைகிறார்கள். மணமகன், யார் நீ? இங்கே எப்படி வந்த? உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று மணமகன் கூறுகிறான். விஜய், காதலியை மீட்க வரவன் எதற்கும் பயப்பட மாட்டான். விஜய் அங்கிருந்து ஒரு கட்டையை எடுத்து போராடுகிறான். விஜய் மற்றும் அந்த மர்ம நபர்களுக்கிடையே ஒரு மோதல் நடக்கிறது. விஜய் பலமாக அடி வாங்கினாலும் மலரின் கையை பிடித்து கொண்டு பங்களாவின் பின்புற கேட் நோக்கி ஓடுகிறான். மலர் அழுது கொண்டே ஓடுகிறாள். அவர்களை பிடிக்க அடியாட்கள் துரத்துகிறார்கள். இருள் சூழ்ந்த காட்டுப்பாதையில் அவர்கள் ஓடும் காட்சி விறுவிறுப்பாக அமைகிறது. ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்து விட்டார்கள். அங்கே ஒரு லாரி வர விஜய் கையை நீட்டி அதை நிறுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அந்த லாரிக்கு பின்னால் ஒரு கார் வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. விஜய் அந்த காரின் பிடியில் இருந்து தப்பிப்பானா? மலர் பாதுகாப்பாக இருக்கிறாரா? அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்று எபிசோட் 8 பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.